பதிவே பாத்ரூம்ல வழிபடுறது போன்ற சம்பவங்கள் அதை தாண்டி என்ன ஆக்ஷன் எடுக்கணும்? ரிப்பீட்டடாக நடந்துட்டு தான் இருக்கு. என்னதான் ஆக்ஷன் எடுக்கணும்? இந்த சொல்யூஷன் நீங்க வந்து சஜஸ்ட் பண்றீங்க? இவங்களெல்லாம் உடனடியாக கண்டுபிடிச்சு குண்டாசில் போகணும். உரிய தண்டனை வந்து எல்லாருக்குமே சட்டம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சட்டம் மாற்றி பண்ற மாதிரி இவங்கெல்லாம் பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி ரேப் பண்றவங்க தூக்கு தண்டனை தான் கொடுக்கும். முக்கியமா இந்த மதுக்கடை வந்து அதிகமா காரணம் அப்படிங்கிறாங்க எல்லா பக்கமும். அதுக்கு ஏதாவது நீங்க நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க ஆண்டுதோறும் படிப்படியாக மதுக்கடைகளை குறைப்போம். ஆனா இவங்க வந்து ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. என்ன டார்கெட் வச்சிருக்காங்கன்னா இந்த வருஷம் 600 கோடி ரூபா, அதுக்கப்புறம் இந்த அடுத்த வருஷம் 700 கோடி ரூபான்னு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. இதே மாதிரி டார்கெட்டை ரிவ்யூ மீட்டிங் போட்டு இந்த கொலை குற்றங்களை தடுப்பதற்கு என்ன டார்கெட் அப்படின்னு வச்சிருந்தா நல்லா. இன்னைக்கு இவ்வளவு தூரம் இன்னைக்கு தீபாவளியில் பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு இளைஞர்கள் மத்தியில அவங்க வந்து வழக்கமா வந்து சாதாரணமா கையில அறிவால் கட்டி இது போன்று வந்து சுற்றி இருக்கு. இதனாலதான் வந்து இப்ப நடந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த அறிவால் வெட்டப்பட்ட சம்பவத்தை பார்த்து காவல்துறையே பயந்துருக்காங்க. 11:30 நடந்த சம்பவம் 4 மணிக்கு அந்த பொண்ணு தான் தப்பிச்சு வந்திருக்கே தவிர காவல்துறை போய் இது பண்ணணும். ஏன்னா போன காவல்துறைக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கு. அப்படிங்கிற போது இளைஞர்கள் வந்து இந்த அதிக அளவுல இந்த ஆயுத கலாச்சாரத்துல தமிழ்நாட்டில் ஈடுபட்டது எப்படி பாக்குறீங்க? திமுக ஆட்சி வந்த நான்கு ஆயுத கலாச்சாரம், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள், ரேப், கஸ்டோடியல் ரேப், இதுவரை 31 பிளாஸ்டிக் மரணங்கள் நடந்திருக்கு. சாத்தாங்குளத்தில் நடந்த மரணத்துக்கு எவ்வளவோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. இன்னைக்கு சிவகங்கையில் நடத்துகிற லாக்அப் டெத்துக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? சார் அப்படி மன்னிப்புக்கு ஒரு சாரி தான் கேட்டிருக்காங்க. சார் இப்போ வைஸ் பிரசிடென்ட் விசிட் அப்போ நடந்த ஒரு பாதுகாப்பு ஒரு குளறுபடி இப்போ அதை தொடர்ந்து நேற்று இரவு நடந்திருக்கு. ஸோ கோவை மாவட்டத்தில் போலீசிங் கண்காணிப்பு டோட்டல் ஃபெயிலியர் அப்படிங்கிறது உங்களுடைய இறுதி 100க்கு 200%, 100க்கு 200% கோவை மாவட்டத்தில் காவல்துறை சரியில்லை. அதே மாதிரி மற்ற எல்லா இடங்களிலுமே காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே, முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை என்பதுதான் நிர்வகிக்கிறது. சம்பவம் நடந்த இடத்துல நிறைய மறுபாடுகள் இருக்கு, மெடிசன்ஸ் வேஸ்டேஜ் நிறைய இருக்கு. ரொம்ப இருக்கான பகுதியில் அந்த குறிப்பு வசதிகளை இந்த பகுதியில் அடிக்கடி எல்லாம் சூடுறாங்கன்னு காவல்துறை கேட்கணும் சொன்னதாக சொல்றாங்க. அதை தாண்டி இந்த பாதுகாப்பு கேள்விக்கு யாரும் காரணம் காவல்துறை மெத்தனை போக்குறீங்க. அன்னைக்கு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வரும்போது 2 பேர் வந்து மோதி இருக்காங்க. அப்போ அதே சாதாரணப்பட்டிருக்காங்க. எங்கள் மாவட்ட ஆஃபீஸ் வந்து எல்லாரும் மாவட்ட அலுவலகத்திலேருந்து எல்லாருமே ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த காவல்துறையின் மெத்தனை போக்குறீங்க.